ஹாய், வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது இந்த க்ரோக்கெட்டிங் கோட் தான். ஒரு வடிவான ஒரு கோட்டுண்டு. வாங்கோ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த கோட் செய்கிறதுக்கு நான் பாவிக்கிற யான் பார்த்தீங்களா, ஹொபி என்ற ஒரு பிராண்டில் இருந்து 4 மில்லிமீட்டர் மொத்தமான ஒரு நூல் எடுத்திருக்கிறேன். இந்த கோட் நான் 2 நூல் சேர்த்து இந்த கோட்டை செய்கிறேன். அதால் இந்த 2 நூலும் பார்த்தீங்களா ஒரே பிராண்டில் இருந்து ஒரே மொத்தமான நூல் எடுத்திருக்கிறேன். இதுக்கு இந்த 4 மில்லிமீட்டருக்கு பொருத்தமாக நான் 4 மில்லிமீட்டர் பின் எடுத்திருக்கிறேன். நான் இந்த க்ரோக்கெட்டிங் வீடியோ எல்லாத்திலையும் உங்களுக்கு சொல்லுறேன். நீங்கள் என்ன விதமான ப்ரொஜெக்ட் செய்தாலும் சரி, நீங்கள் பாவிக்கிற க்ரோக்கெட்டிங் நூலுக்கு பொருத்தமான பின்னை பாவிச்சு கொள்ளுங்க. அப்போ தான் உங்களோட க்ரோக்கெட்டிங் ஒர்க் நீட்டாக வரும். முதல்ல இந்த 2 நூலையும் இப்படி சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 2 நூலும் ஒரே இனமான ஒரே மொத்தமான நூலாக இருக்கிறதா பார்த்துக்கொள்ளுங்க. வேறு வேறு நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஒரே இனமான ஒரே மொத்தமான நூலாக இருந்தால் தான் இந்த கோட் பார்க்க வடிவாக இருக்கும். இப்போ இப்படி எடுத்துட்டு ஸ்லிப் நோட் போட்டுக்கொள்ளுங்க. 2 நூலையும் சேர்த்து இப்படி ஸ்லிப் நோட் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நீங்கள் இப்போ எந்த நூலோட ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நூலை இப்படி கையில் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் இந்த நாவல் நிற நூலை, ஊதா நிற நூலை கீழே விட்டுட்டு இந்த பச்சை நிற நூலை இப்படி கையில் எடுக்கிறேன். எடுத்துட்டு உங்களுக்கு தேவையான அகலம், எவ்வளவு அகலமாக இந்த கோட் வர வேணுமென்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவ்வளவு அகலத்துக்கு நீங்கள் செயின் போட்டு எடுத்துக்கொள்ளுங்க. நான் இப்போ 6 செயின் போட்டு எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. இப்போ நான் 6 செயின் போட்டு எடுத்துட்டேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இப்படி நூலை இந்த பின்னுக்கு மேலே கொண்டு வர போகிறோம். யான் ஓவர் செய்ய போகிறோம். இப்படி செய்துட்டு இந்த நூலை இப்படி பிடிச்சு கொள்ளுங்க. ஏனென்னா நாங்கள் 5ஆவது செயினுக்கு இல்லை, இப்போ நாங்கள் 6ஆவது செயினுக்கு மேலே இருக்குது. இது அடுத்த செயின், இது 5ஆவது செயினில் பின்ன இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணிக்கு நீங்கள் இந்த யான் ஓவர் செய்ததை அப்படி விரலால் இப்படி பிடிக்காட்டி கலண்டிடுவேன். அதால் இப்படி பிடிச்சு கொண்டு இப்படி எடுங்க. பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் விட்டாலும் இது பிறகு கலராமல் இப்படி இருக்கும். இதே மாதிரி திருப்பி யான் ஓவர் செய்து இந்த 4ஆவது செயின் இந்த இடத்துல இப்படி கொடுத்து இப்படி எடுங்க. பிறகு திருப்பி யான் ஓவர் 3ஆவது இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. பின்ன இப்படி எடுத்துக்கொண்டு வாங்க. திருப்பி யான் ஓவர், பிறகு 2ஆவது செயினுக்குள்ளே பின்ன இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. இப்போ திருப்பி யான் ஓவர் செய்துட்டு இந்த முதலாவது செயின், நாங்கள் போட்ட முதலாவது செயினுக்குள்ளே பின்ன இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்துக்கொண்டு வாரீங்க. வந்துட்டு இந்த முதலாவதுக்கு உரிய இந்த யான் ஓவரை இதில் செய்யணும். இந்த இடத்த நீங்கள் கவனமாக நோட் பண்ணுங்க. இப்போ யானை இப்படி செய்துட்டு வேறு இப்படி பிடிச்சு வச்சுக்கொள்ளுங்க. இந்த விரலால் விட்டுட்டு இந்த நூலை கீழே விட போகிறோம். விட்டுட்டு நாங்கள் இந்த ஊதா நிற நூல், அதாவது மற்றம் நீங்கள் என்ன நிற நூல் வச்சுருக்கிறீங்களோ அந்த நிற நூலை மாற்ற போகிறோம், நிறம் மாற்ற போகிறோம். இப்போ இந்த இடத்துல கவனமாக ஞாபகம் வச்சுருக்கணும். இந்த கை விரலை விட்டுடக்கூடாது. இந்த விரலை விட்டிங்களா இது கலண்டுடும். இப்போ இந்த நூலை இப்படி எடுத்துட்டு இப்படி யானை எடுத்துக்கொண்டு முன்னுக்கு இருக்கிற இந்த 2 இதுகள் பாருங்க, இந்த முன்னுக்கு இருக்கிற இந்த 2 இதுக்கு இடையால் இப்படி எடுக்கிறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி எடுத்துட்டு பிறகு அப்படியே அடுத்ததாக இருக்கிற இந்த 2 உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு செயினுக்குள்ளேயும் நாங்கள் ஒரு யான் ஓவரும் செய்தோம். அப்போ இதில் 2 2ஆக நாங்கள் எடுக்க போகிறோம். பிறகு திருப்பி இப்படி எடுத்துட்டு அடுத்த 2, பிறகு அடுத்த 2, பிறகு அடுத்த 2. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கடைசியாக இருக்கிற 2
இப்போ நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாங்கள் 6 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணினாங்க. இப்படி 6 ஜான் ஓவர் அதுக்கு மேலே செய்தபடியாக இப்படி 12 இது வரும். அந்த 12ஐயும் நாங்கள் 2 2 இப்படி செப்பரேட் பண்ணுறோம். உங்களை விளங்கி இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இப்படி இதில் இருக்குது. நாங்கள் இப்போ பாருங்க, இந்த இடத்தை ஜான் ஓவர் செய்கிறோம். இப்போ இதுக்கு நேர வாரத்துக்கு இதில் ஒரு நூல் இருக்குது. இப்படி ஜான் ஓவர் செய்துட்டு இந்த இடத்துக்கு இடையால் எடுக்க போகிறோம். பாருங்க, திருப்பியும் செய்து காட்டுறேன். இந்த இடத்தை ஜான் ஓவர் செய்யக்க விரலை இப்படி பிடிச்சு கொள்ளுங்க. அப்படி அதை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணி இப்படி எடுத்து இப்படி கொண்டு வாரீங்க. இனி கைவிட்டாலும் இந்த ஜான் ஓவர் வழுகாது. திருப்பி இதை வந்து ஜான் ஓவர் செய்துட்டு அடுத்து இந்த 2க்கு இடையிலையும் கொடுத்து இப்படி எடுத்து இப்படி எடுக்கிறோம். பிறகு ஜான் ஓவர். பிறகு திருப்பி அடுத்து 2 இதுக்கும் கொடுத்து இப்படி எடுக்கிறோம். ஜான் ஓவர். பிறகு அடுத்து 2 இதுக்கும் கொடுத்து இப்படி எடுக்கிறோம். இப்போ ஜான் ஓவர். பிறகு கடைசியாக இருக்கிற இந்த இடம் இதில் கொடுத்து இது ஞாபகம் வச்சுருக்கணும். கடைசி எண்டுட்டு இந்த ஜான் ஓவரை மறந்துடாதீங்க. அப்போ மறந்தீங்களன்னா அது வடிவில்லாமல் பிழைச்சிடும் இந்த டிசைன். இப்போ இப்படி பிடிச்சிக்கொண்டு நாங்கள் நிறம் மாற்ற போகிறோம். அப்போ இந்த இடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பக்கம் இப்போ இப்படி இருக்குது. இந்த பக்கத்தை இப்படி கையில் இந்த நூலை இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க இந்த விரலால். இல்லையண்டா இது கலண்டிடும். இப்போ நீங்கள் நூலை இப்படி எடுக்கிறீங்க. எடுத்துட்டு முன்னுக்கு இருக்கிற 2, பிறகு திருப்பி அடுத்து இருக்கிற 2, பிறகு அடுத்து இருக்கிற 2, பிறகு அடுத்து இருக்கிற 2, அடுத்து இருக்கிற 2, கடைசியாக இருக்கிற 2. பார்த்தீங்களா? பார்க்க ஒரு நல்ல வடிவான ஒரு டிசைன் ஒன்று வந்துட்டுது. நாங்கள் ஒரு பின்னால் க்ரொக்கெட்டிங் பின்னை பாவிச்சு இதை பார்த்தீங்கன்னா கினித்திங் பின் மாதிரி நாங்கள் ஒரு டிசைனை வந்து கொண்டு வரோம். உங்களுக்கு பார்க்க தெரியுது. 2 பின்னால் பின்னேக்கில் நாங்கள் இப்படி ஒரு டிசைனை கொண்டு வருவோம். இது ஒரு பின்னாலேயே எங்களால் இந்த டிசைனை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. பார்க்க உங்களுக்கு தெரியுது. நல்ல வடிவான ஒரு டிசைன் ஒன்று வந்துட்டு நான் திருப்பவும் உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்க, இப்படி இருக்குது. இப்போ என்ன செய்யணும், நாங்கள் இந்த பச்சை நூலுக்கு முதலாவதுக்கு இந்த 6வதுக்கு நேர இந்த நூல் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஜான் ஓவர் செய்யணும். 6வதுக்குரிய ஜான் ஓவர். திருப்பி 5வது நூலுக்கு கீழே இப்படி பின்னை இன்சர்ட் பண்ணுறோம். இப்படி இருக்குது. இப்படி இன்சர்ட் பண்ணி ஜான் அப்படி எடுத்துக்கொண்டு வரோம். 5வதுக்குரிய ஜான் ஓவர். பிறகு திருப்பி 4வது நூலுக்கு இடையில் இன்சர்ட் பண்ணுறோம். ஜான் எடுத்துக்கொண்டு வரோம். ஜான் ஓவர். பிறகு 3வதுக்கு இடையில் இன்சர்ட் பண்ணுறோம். நூலை எடுத்துக்கொண்டு வரோம். ஜான் ஓவர். திருப்பி 2வது நூல் எடுத்துக்கொண்டு வரோம். ஜான் ஓவர். இது முதலாவது. இதில் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு நூலை எடுத்துக்கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஜான் ஓவர். இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நான் ஏன் திருப்ப இதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, நீங்கள் இதை மறந்துட்டீங்களேன்னா இந்த விளிம்பு வந்து உங்களுக்கு வடிவில்லாமல் வந்துடும். அதால் அதை மறந்துடாமல் ஞாபகத்தில் வச்சுருங்க. வேற இப்படி இறுக்கி பிடிச்சு கொள்ளுங்க. இப்படி பிடிச்சு கொள்ளுங்க. பிடிச்சிட்டு நீங்கள் அடுத்த நிற நூல், நீங்கள் என்ன நிற நூல் வச்சுருக்கிறீங்களோ அந்த நூல். இப்போ இப்படி இருக்குது. 2 2 நாங்கள் இதை சரியாக எடுத்தோம்டா. அப்போ நீங்கள் 2 1க்குள்ள 2 எடுத்து 1க்குள்ள 3 எடுத்துட்டிங்களேன்னா இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு டிசைன் வராது. அதால் எல்லாமே 2 2 எடுக்கிறதா பார்த்து கொள்ளுங்க. இப்படி தண்ணிட்டு 2 2 நாங்கள் இப்படியே எடுத்துக்கொண்டு வரோம். ஒரு ஈஸியான ஒரு பேட்டர்ன் நாங்கள் குயிக்காக செய்து கொள்ளலாம். நீங்கள் இதை வந்து கவனமாக இந்த நூலை ஹேண்டில் பண்ணினீங்கன்னா சரி, பார்க்க உங்களுக்கு வடிவான ஒரு பேட்டர்னாக வரும். பார்த்தீங்களா? நல்ல ஒரு வடிவான பேட்டர்ன். இதே பேட்டர்னை நீங்கள் இப்படியே திருப்பி செய்து கொண்டு வாங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையோ அவ்வளவு தூரத்துக்கு செய்து கொண்டு வாங்க. நானும் உங்களுக்கு செய்து கொண்டு வந்துட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா? நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் ஒன்று நான் செய்து கொண்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. க்ரொக்கெட்டிங் பின்னால் நாங்கள் ஒரு கினீட்டிங் பின்னால் செய்கிற மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணி எடுத்துட்டோம். நல்ல வடிவாக இருக்குது. இந்த பின்பக்கத்தை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. முன்பக்கம் இப்படி ஒரு நல்ல வடிவான பேட்டர்னாக இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கடைசியாக நீங்கள் செய்து கொண்டு வந்துட்டு இந்த கடைசியாக இப்போ நான் வந்து
ஊதா நிற நூலோட முடிச்சிருக்கிறேன். இப்போ கடைசியாக இதன் நேக்கில் இப்படி முடிக்கிறேன்னு சொன்னால் இப்போ இப்படி இருக்குது. நாங்கள் yarn over, பிறகு இந்த இடையால் இப்படி நாங்கள் செய்கிறது உங்களுக்கு தெரியும். yarn over, இடையில கொடுத்து நூலை எடுக்கிறோம். yarn over, பிறகு இடையில கொடுத்து நூலை எடுத்து yarn over, இங்கே கொடுத்து yarn over, இப்போ கடைசி இந்த இடத்துல கொடுத்து yarn over. இப்போ நாங்கள் இப்படி yarn over செய்து எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா இந்த 2 நிற நூலையும் சேர்த்து எடுக்க போகிறோம். எடுக்கல இந்த நூல் பார்த்தீங்கன்னா அப்படி மேலேயா அப்படி இருக்குது. நீங்கள் வந்து இவரை இப்படி கீழே கொண்டு வாங்க. என்னெண்டா கொண்டு வந்துட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எங்களுக்கு இதுக்குள்ளே ஒரு இதாக வராது, சேர்ந்து வர மாதிரி இருக்கும். ஏன்னா இது வந்து கலராக பார்க்கும் உங்களை விளாங்க. ஏன்னா நாங்கள் இது முடிக்கல 2 நிற நூலையும் சேர்த்து முடிச்சிட்டோம்னா நாங்கள் எங்கேயும் வெட்டி ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ இப்படியே இருக்குது. 2 நிற நூலையும் சேர்த்து இப்படியே எடுங்க. பார்த்தீங்களா? இப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா 2 நிற நூலும் சேர்த்து எங்களுக்கு 8 மில்லிமீட்டர் அளவுக்கு இந்த நூல் இருக்குது. நாங்கள் 4 மில்லிமீட்டர் பாவிக்கிறபடியாக 2 நிற நூலும் சேர்க்க கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இப்படி சேர்த்து எடுங்க. 2 நூலாக இப்படி சேர்த்து இப்படி கொண்டு வாங்க. இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுறாங்க. 2 3 செய்த மாதிரியே இப்படியே செய்திடுங்க. பார்த்தீங்களா? நாங்கள் இந்த இடத்த கடைசியாக அப்படி கட் பண்ணாமல் இல்லாட்டி இதில் கட் பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் சேர்த்து முடிக்கல 2 நிற நூலையும் சேர்த்து இப்படி முடித்து கொள்ளுங்க. இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் நீட்டாக இந்த இடம் முடிஞ்சிருக்கும். இப்படி முடித்து கொள்ளுங்க. நல்ல வடிவான ஒரு கோட் உண்டு. நாங்கள் குயிக்காக ஈஸியாக செய்து எடுத்துட்டோம். இந்த கோட்டெல்லாம் நான் உங்களுக்கு இப்படி கோட்டாக செய்து காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதுவே ஒரு நீளமான குரோக்கெட் பின் இப்போ நான் வந்து பாவிச்சது பார்த்தீங்களா இப்படி இவ்வளவு தூரம் தான் நீங்கள் வந்து யானை கொண்டு வரலாம். இதுவே குரோக்கெட் பின்னில் வந்து நீளமாக இருக்குது. டுனேஷியன் குரோக்கெட் பின்னு சொல்லுவோம். அதை அந்த குரோக்கெட் பின் நல்ல நீளமாக இருக்கும். நீங்கள் அந்த பின்னில் பிளாங்கெட் இல்லாட்டி ஸ்கார்ஃப் எதுண்டாலும் நீங்கள் நீளமாக இன்னும் நீளமாக அகலத்தை கூட்டி செய்யக்கூடிய ப்ராஜெக்டுகள் கூட நீங்கள் இதே பேட்டர்னை நீளமான பின் கொண்டு பின்னினீங்கன்னா உங்களுக்கு வரும். நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன் உண்டு. இப்போ வந்து கினீத்திங் உங்களுக்கு தெரியும். ரெண்டு பின் பாவிச்சு நாங்கள் செய்கிற அந்த பேட்டர்ன் இதே மாதிரி வரும். நீங்கள் இப்போ கினீத்திங் தெரியாதாக்கள் குரோக்கெட்டிங் தெரிஞ்சாக்கள் இதே மாதிரி கூட நீங்கள் கினீத்திங் பேட்டர்னை செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு நல்ல வடிவான பேட்டர்ன் பார்த்தீங்களா? பார்க்கவே உங்களுக்கு தெரியுது நல்ல வடிவான ஒரு பேட்டர்ன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து நிறைய விதமான ப்ராஜெக்டுகளுக்கு பாவிச்சு கொள்ளலாம். நீங்கள் வந்து பிளாங்கெட் செய்து கொள்ளலாம், ஸ்கார்ஃப் செய்து கொள்ளலாம். என்ன விதமான ப்ராஜெக்டுக்கு இந்த பேட்டர்ன் வந்து சூட் ஆகுதோ நீங்கள் அந்த பேட்டர்ன் எல்லாத்துக்குமே நீங்கள் பாவிச்சு கொள்ளலாம். நல்ல வடிவான ஒரு கிரிக்கெட் பேட்டர்ன் நீங்களும் செய்து பாருங்கோ. நான் நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உதவியாக இருந்திருக்கும் என்று சொல்லி நீங்களும் செய்து பாருங்கோ. இன்னொரு வீடியோவில் திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.